அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மைதான், நிறைய தவறுகள் அவர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவருடைய வாதத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறைக்கே போய் ஒரு நபரை சந்திக்க போறாரு. அவர் யாரு, அவருடைய விவரத்தை குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். குண்டார் சட்டத்தில் தற்போது தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான பத்திரிகையாளராக இருந்த சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா சிறைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே பல முறை சிறைக்கு சென்று வந்திருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இவர் பிற கட்சிகளிடமிருந்து பணம் வாங்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை கடுமையான வார்த்தைகளாலையும் கொச்சையான வார்த்தைகளாலையும் விமர்சனம் பண்ற ஒரு காரணத்தினாலேயே சவுக்கு சங்கர் மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவுகளில் வழக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் குண்டார் சட்டத்தில் தற்போது சிறைக்கு சென்றிருக்கக்கூடிய சவுக்கு சங்கரிடம் சீமான் அவர்கள் நேரடியாகவே சென்று அவர் தரப்பு வாதத்தை கேட்க போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சீமான் ஆதரவாக நின்னதுக்கு ஒரு நன்றி கடனாக சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா மீண்டும் சீமானையே கடுமையான வார்த்தைகளை கொச்சரிக்கிறதும், அதற்கு பிறகு பாஜக கட்சியிடமிருந்து பணம் வாங்கிட்டு சீமான் என்னங்க அரசியல் பண்றாரு அப்படின்னு சீமான் மேல கடுமையான விவாதத்தை முன் வச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை துரோகமாகவே பார்க்கப்பட்டுச்சு. இதனை அடுத்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன சீமான் இடத்துல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமேலும் நம்ம சவுக்கு சங்கரை கிட்டே சேர்க்க வேண்டாம் அப்படின்னும் அவருக்கு ஆதரவாக நம்ம எந்த விஷயத்தையுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை தர்மம் அப்படின்ற பேர்ல அவருக்கு நடக்கிறது நியாயமா அநியாயமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நிச்சயமாக சிறைக்கு போய் நம்ம சவுக்கு சங்கரை சந்திக்கணும் அப்படின்றதுல சீமான் உறுதியாக இருக்காரு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நம்மிடம் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த 13ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பிறகு சவுக்கு சங்கரை சீமான் நேரில் சந்திப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர்னு சொன்னாலே கடுப்பாகக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல நிறைய கருத்துக்கள் வெளியாகி இருந்துச்சு. அதனை அடுத்து மீண்டும் சவுக்கு சங்கர் பணத்தை வாங்கிட்டு மட்டும்தான் விமர்சனம் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவர் மேல உள்ள ஒரு மரியாதையே போய் இவருடைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு கூட மக்கள் தற்போது ஆர்வம் செலுத்தாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே பல யூடியூப் சேனல்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சவுக்கு சங்கரை வச்சு நேர்காணல் கூட எடுக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஒரு சில யூடியூப் சேனல் மட்டும்தான் சவுக்கு சங்கரை வச்சு நேர்காணல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதற்கு முதல் முக்கிய காரணமே அந்த ஊடகங்களுமே மறைமுக பாஜகவின் ஆதரவாளர்கள் அப்படின்ற காரணத்தினால தான். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமான் சவுக்கு சங்கரை நேரில் போய் சந்திப்பது சரியா தவறா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.